பிரைஸ் தி லார்ட். அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த ஆலோசனை நேரத்தில் மற்றொரு ஆலோசனை மூலமாக உங்களை சந்திக்க தேவன் தந்த நல்ல வாய்ப்பிற்காக தேவாதி தேவனை துதிக்கிறேன். இந்த நாளின் ஆலோசனை பகுதியை பார்க்கலாம். ஒரு வண்டி ஒன்றை வாங்குகிறோம். அதில் பெட்ரோல் டீசலுக்கு பதிலாக நாம் தண்ணீரை ஊற்றினால் என்னவாகும்? அந்த வண்டி இயங்காது. அந்த வண்டியின் என்ஜின்கள் எல்லாம் செயலிழந்துவிடும். அந்த வண்டி கெட்டு போய்விடும். விலை கொடுத்து வாங்கக்கூடிய இந்த வண்டிக்கு நாம் இவ்வளவு கவனமாக இருக்கிறோம் இல்லையா? ஆனால் நம்மில் அநேகர் போதைப் பொருளுக்கு அடிமையாகி தன்னுடைய சரீரங்களை கெட்டு போக வைக்கிறார்கள். தேவன் நமக்கு அனுக்கிரகமாக நல்ல மூளையும், கை, கால்கள், கண்கள், மூக்கு, வாய், இருதயம், கிட்னி, இப்படி அநேக அவயங்களை தந்திருக்கிறார். அவைகளை நாம் எவ்வாறு அதை பார்த்துக் கொள்கிறோம்? வீணான போதைப் பொருளுக்கும் அடிமையாகி நம்முடைய சரீரங்களை அநேகர் கெட்டு வைத்திருக்கிறீர்கள். நம்முடைய அவயங்களை நாம் தான் பாதுகாக்க வேண்டும். காரணம், தேவன் நம்முடைய அவயங்களில் வாசமாக இருக்கிறார். ஒரு வண்டி கெட்டு போனால் நிச்சயமாக வேறொரு வண்டியை வாங்கிவிடலாம். ஆனால் ஒரு அவயங்கள் கெட்டு போனால் அதை திரும்ப பெற்றுக்கொள்வது மிகவும் கடினமான ஒன்றாக இருக்கிறது. ஆகவே நீங்கள் அதை பாதுகாக்க வேண்டும். போதைப் பொருளிலிருந்து விடுபட வேண்டும். சிகரெட் பழக்கங்களிலிருந்து விடுபட வேண்டும். மொபைல் அடிக்ட் ஆகக்கூடாது. அநேக நேரங்களில் அதை பார்த்து கொண்டு கண்கள் செயலிழந்த அநேக சிறு பிள்ளைகளை நாம் அநேக நேரங்களில் பார்க்கிறோம். ஆகவே பெற்றோராகிய நாம் எதை கற்பிக்கிறோம் அதை தான் அந்த பிள்ளைகள் பார்த்து கொள்வார்கள். ஆகவே மிகவும் கவனமாக நம்முடைய அவயங்கள் ஒவ்வொன்றையும் நாம் போற்றி பாதுகாக்க வேண்டும். தேவன் அதை விரும்புகிறார். 1 கொரிந்தியர் 3:16 நீங்கள் தேவனுடைய ஆலயமாயிருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருக்கிறது என்றும் அறியீர்களா என்று தேவன் ஒரு கேள்வியை கேட்கிறார். அருமையானவர்களே, நம்முடைய அவயங்களை போதைப் பொருளிலிருந்து விடுபட வைத்து, சிகரெட் பழக்கங்களிலிருந்து விடுபட வைத்து தேவன் தந்திருக்கிற அவயங்களை நாம் போற்றி பாதுகாப்போம். தேவன் நமக்கு பலனை தருவார், ஆசீர்வாதத்தையும் தருவார். மீண்டும் அடுத்த வாரம் வேறொரு ஆலோசனையோடு உங்களை நான் சந்திக்க இருக்கிறேன். தேவன் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமேன்.